எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெட்மி 6 ப்ரோ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் இல்லை, நம்ம வந்து ரீட்டைல் யூனிட் me.comல பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், பாக்ஸில் வந்து நம்ம எல்லா சைட்ஸ்லும் ரெட்மி 6 ப்ரோ அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ். நீங்களே பின்னாடி பார்க்கலாம் போட்டிருக்கு. பிளாக் கலர் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம் பாக்ஸை வந்து. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு ரிவ்யூ யூனிட்டில் ரீட்டைல் யூனிட்னால நமக்கு வந்து ஃபுல்லாக சீல்டு பேக்கேஜில் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சீலை பிரிக்கலாம் இப்போ வந்து. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 5.84 inch நாச்சோட ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு மெட்டல் பாடி, பின்னாடி வந்து நமக்கு ஒரு 12 MP 5 MP கேமரா இருக்குது. அப்படியே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரெட்மி 6 ப்ரோ. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மேலே நமக்கு திருப்பி ஸ்பெசிஃபிகேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன தான் நல்ல ஃபோன் இருந்தாலும் ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பியும் ஸ்னாப்டிராகன் 625 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு குறையா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் 625 இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபோன் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ நம்ம மீதி ஓப்பன் பண்ணலாம். உள்ள பாக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே எப்பயும் போல் நம்மளுக்கு அநேகமாக கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம ஏற்கனவே Mi A2 கிட்ட பார்த்தோம். அதே கேஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு போக்கோ ஃபோனில் கொடுத்த கேஸ் வந்து லூஸாக இருந்துச்சு. ஆனால் இதை போட்டு பார்க்கணும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லூஸாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ நான் படிக்க போகிறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை. ஸோ இதுவும் ஒரு நார்மல் சார்ஜர் தான். ஆனால் 4000 mAh பேட்டரி எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இன்னொரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கொடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கொடுக்கல, நார்மல் மைக்ரோ USB கேபிள் தான் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃபோனே பார்ப்போம், ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரெட்மி 6 ப்ரோ. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ரெட்மி நோட் 5 யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் கூட எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பிரிக்கலாம். மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பர் கிளாஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது நார்மல் ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம பிரிச்சுட்டு பின்னாடியும் நம்ம எல்லா ஸ்டிக்கர்ஸும் பிரிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி பில்டு எல்லாமே அதே ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரியே தான் இருக்குது. வெயிட்டும் அதே நார்மல் ரெட்மி நோட் 5 மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு ரெட்மி நோட் 5 ப்ரோவோட இது அவ்வளோ வித்தியாசம் எதுவுமே இல்லை. லைட்டாக ரெட்மி நோட் 5 ப்ரோவோட கொஞ்சம் வெயிட்டில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேஸ் வந்து பரவாயில்ல, லூஸாக இல்லை. இந்த தடவை ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் லைட்டாக லூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபஸ்ட் பூட் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நான் சொன்னேன் நாச்சோட 5.84 ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னேன் 12 MP ஒரு 5 MP டூயல் ஃப்ளாஷ். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மெட்டல் பாடி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர். ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ், அப்புறம் நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேலே பார்க்கலாம். மேலே வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் வந்து மைக்ரோ USB போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் கிரில் இருந்தாலும் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். நீங்களே பார்க்கலாம், அதே MIUI இன்டர்ஃபேஸ் தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஒரு MIUI ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபவுட் ஃபோனில் போயிருக்கோம். Android 8.1 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு P அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனால் ஒரு சின்ன டவுன்ஃபால்னு பார்த்தீங்கன்னா MIUI 10 வந்து இப்போ ஸ்டேபிள் ROM ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து MIUI 10 வந்து அப்டேட் கொடுத்துருக்கணும், இல்லாட்டி MIUI 10 லான்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க வந்து அந்த ரெண்டுமே பண்ணல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUI 9.2 தான் இருக்குது. ஸோ நம்ம வேணால் ஒரு தடவை அப்டேட் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நமக்கு அப்டேட் எதுவும் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து MIUI 10 கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க MIUI 9.2 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நோ அப்டேட்ஸ் அப்படின்னு தான் காட்டுது. திருப்பி ஒரு தடவை கூட நம்ம அப்டேட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நோ அப்டேட் அப்படின்னு சொல்லி தான் திருப்பி காட்டும். ஸோ கண்டிப்பாக ஷாமிக்கு ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். கூட சீக்கிரம் MIUI 10 கொடுக்க பார்க்கணும். ஏன்னா இப்போயே MIUI 10 அவங்க ஷிப் பண்ணிருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணல. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64GB வேரியன்ட் இருக்குது. நமக்கு வந்து 52GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோ SD கார்டும் தனியாக போட்டுக்கலாம். 3 ஸ்லாட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் அந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் செட் பண்ணிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம் ஃபேஸ் அன்லாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா சொன்னமே 12 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் ரியர் கேமராஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரே ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்குது. ஸோ நம்ம சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷட்டர் ஸ்பீட் என்னப்பா நான் டெஸ்ட் பண்ணல, ஷட்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் HDR எடுக்கும்போது மட்டும் ஷட்டர் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ் நான் சில பிக்சர்ஸ்லாம் எடுத்திருக்கேன், நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். கேமரா நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ என் காலேஜ் சுற்றி நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், நீங்களே பார்க்கலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தனியாக கேமரா ரிவ்யூ வேணும்னா கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக இதுக்கு தனியாக கேமரா ரிவ்யூ போட்டலாம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து டீசெண்டாக தான் இருக்குது, நாட் ஸோ பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நான் லைக் பண்ணேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.